ஃபர்ஸ்ட் எதுக்கு லேபுக்கு வந்திருக்கோன்னா எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணிவிட்டு ப்ரிவ்யூ ஃபார்ம் சைன் வாங்கிட்டு நோ டியூவை கையில் வாங்கிட்டு போகணும். அப்புறம் தான் ஒவ்வொரு ஸ்டாஃப்கிட்டையும் சைன் வாங்க முடியும். அது சைன் வாங்கணுன்னா ஜெராக்ஸ் எடுக்கணும். அந்த ஜெராக்ஸுக்கு என்ன அலைஞ்சோ என்னென்ன ஃபன் நடந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. என்ன ஆச்சுன்னா எத்தனாவது தடவை வந்திருப்போம்? ஒரு 5 டைம்ஸ் வந்திருப்போம். ஓகேவா? இந்த ஜெராக்ஸ் ஷாப்புக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு உள்ளே வந்தால் கூட்டம் மேலே எப்படிரா வந்துட்டோம் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் என்ன இருந்துச்சு? ஒன்றும் நடக்கல. பொத்திக்கிட்டு வீட்டுக்கு பொத்திக்கிட்டு போனேன்னா மறுபடியும் நாங்கள் மண்டே வந்து எடுக்க சொல்லிட்டோம். இப்போ 5 தடவை அலைஞ்சது வேஸ்ட்டாக போச்சு. ஓகே காய்ஸ், நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். இந்த பேப்பர்ஸோட இப்போ நாங்கள் வந்துட்டு பசிக்குது, அலைஞ்ச அலையில எங்களுக்கு பசிக்குது. ஸோ நாங்கள் வந்துட்டு இப்போ கேண்டீன் போயிட்டு இருக்கோம். மூஞ்சே தெரியல, அழகா இருக்கேன். அவனை சொல்லி நிறுத்துக்கலடா, அவன் நிறுத்துறது தெரியல. இந்த மேடம் அழகா இருக்குன்னு பாக்குறாங்க, நீங்க சொல்லுங்க அழகா இருக்காங்க. மார்னிங்லேருந்து ஒன்றுமே சாப்பிடல, நோ டியூ சைனுக்காகவே அலைஞ்சோம். ஸோ போய் ஒரு தோசையாவது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் லைப்ரரி போகணும். நாங்கள் வந்து இப்போ எங்கே உட்காந்துருக்கோம் அப்படின்னா பாருங்க, நான் வந்து படிக்கட்டில் உட்காந்துருக்கோம். தட்டு மட்டும் தான் இல்லை, ஒரு தட்டு மட்டும் கொடுத்தீங்கன்னா அப்படியே பிச்சை இருக்கிறவங்க மாதிரியே இருக்கும் பார்க்க. இது ஆக்ஷன் மேடம். வாங்க வாங்க, என்னங்க அதான் ஹாய் சொல்லு. லைப்ரரி சைன் வாங்க வந்தா 2 தடவை லைப்ரரி சைன் வாங்குறோம். அப்புறம் என்ன ஜெராக்ஸ் கடை எப்போ போனாலும் மூடி இருக்கு. எங்க நேரம் எல்லாம் இல்லை, பிரியாவை கவர் பண்ண தப்பாயிடும் வேணாம். அப்புறம் கத்துவா, போடாதிரி. இதுதான் நம்மள மாதிரி சிங்கிளா இருக்கும் இல்ல. நீங்க சிக்கன் நல்லா இருக்கு. என்ன சொல்றீங்க? நல்லா வெயில்ல உட்காந்து இங்கே வாழ்க்கை நாடகமா இருக்கு. அவ்வளோதான், காலேஜ் லைஃப் முடிய போகுது. நான் வந்து ஹாஸ்டலுக்கே வந்துட்டேன். ஆக்சுவலாக சூப்பர் ஃபன்னாக இருந்துச்சு. இன்னைக்கு செம்ம ஜாலியாக இருந்தது. நாங்கள் என்ன தெரியுமா சொன்னோம், இவ்வளோ நாள் எப்படியோ விட்டுட்டோம், ஆனால் வந்து கடைசி நேரத்தில் எப்படி ஒன்றா கேன்டீனில் உட்காந்து சாப்பிட்றோம், அப்படி ஏதாவது யோசிச்சு கேம் விளையாடுறது, ஒன்றா சுற்றுறது அப்படின்லாம் இப்போ தான் அதெல்லாம் பண்ணுறோம். கடைசி நேரத்தில் பண்ணுறோமேடா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வருத்தமாக ஆயிடுச்சு. பட் வந்து இன்னைக்கு நாள் மறக்கவே முடியாது. நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு 0th ரிவ்யூ, அதுக்கப்புறம் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் ட்ரைனிங் ரிப்போர்ட் சப்மிட் பண்ண சொன்னாங்க. அதுக்கப்புறம் கோச்சிங் கிளாஸ் ப்ளஸ் வந்துட்டு நோ டியூ சைன் வாங்கணும்னு சொல்லிட்டு இந்த 3 டேஸுமே வந்து சூப்பர் ஃபன்னாக இருந்தது. இந்த 3 வருஷம் 4 வருஷம் இல்லாத மெமரிஸை இந்த 3 நாளில் வந்துட்டு நாங்கள் க்ரியேட் பண்ணோம்னா பார்த்துக்கோங்களேன். உங்களுக்கு ஏதாவது இப்படிலாம் பண்ண காலேஜ் மெமரிஸ் வந்துட்டு நீங்கள் சேவ் பண்ணலாம், இப்படிலாம் பண்ணி ஃபோட்டோஸ் எடுக்கலாம், இது கொஞ்சம் க்ரியேட்டிவாக இருக்கும் அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா ப்ளீஸ் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா? நீங்கள் சொன்னது நாங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்போம்.